இந்த உலகத்தில் அப்பா இல்லை, அம்மா இல்லை என்று தனிமையில் கண்ணீர் விடுகிற உங்களை நான் பார்க்கிறேன். உங்கள் வலி எனக்கு தெரியும். உங்கள் அமைதியில்லா இரவுகள், மௌனமாக அழும் இதயம் எதுவும் என் கண்களில் மறையவில்லை. மக்கள் உங்களை அனாதை என்று அழைக்கலாம். ஆனால் நான் சொல்கிறேன், நீங்கள் அனாதை அல்ல. நான் உங்களை அனாதைகளாக விட்டுவிட மாட்டேன். யோவான் 14:18. உங்களை உலகம் மறந்தாலும் நான் உங்களை பெயர் சொல்லி அழைக்கிறேன். உங்கள் பிறப்புக்கு முன்பே நான் உங்களை அறிந்தேன். அப்பா இல்லாத இடத்தில் நான் உங்கள் தந்தையாக நடப்பேன். அம்மா இல்லாத இடத்தில் நான் உங்கள் தாயாக அணைத்துக் கொள்வேன். உங்கள் கண்ணீரை துடைக்க யாரும் இல்லாத போது என் கரங்கள் உங்கள் அருகில் இருக்கும். மற்றவர்கள் குடும்பத்துடன் மகிழும்போது உங்கள் இதயம் உடைந்திருந்தால் அந்த உடைந்த இதயத்திற்குள் நான் குடியிருப்பேன். உங்கள் வாழ்க்கை வெறுமை இல்லை. உங்கள் நாளை இருட்டல்ல. நீங்கள் தனியாக வளர்ந்திருக்கலாம், ஆனால் பலவீனமாக இல்லை. ஏனெனில் உங்களை வளர்த்தது இந்த உலகம் அல்ல, நான். உங்கள் கண்ணீரிலிருந்து நான் வலிமையை உருவாக்குவேன். உங்கள் வேதனையிலிருந்து நான் சாட்சியத்தை எழுப்புவேன். என் பிள்ளையே, உன் வாழ்க்கைக்கு ஒரு நோக்கம் உண்டு. உன் பிறப்புக்கு ஒரு அர்த்தம் உண்டு. உன்னை யாரும் வேண்டாம் என்றாலும் நான் உன்னை தேர்ந்தெடுத்தேன். இன்றிலிருந்து நினைவில் வைத்துக்கொள். நீ தனிமை அல்ல, நீ மதிப்பற்றவன் அல்ல, நீ தோல்வி அல்ல, நீ என் பிள்ளை. நான் உன்னோடு இருக்கிறேன். என் செல்ல பிள்ளையே, நீ தனிமையில் பிறந்தவன் அல்ல. உன் அருகில் மனிதர் இல்லை என நினைத்தாலும் நான் உன்னை ஒருபோதும் விட்டுவிடவில்லை. உன்னை நான் உன் தாயின் கருவிலிருந்தே அறிந்தேன். உன் கண்ணீரை எண்ணி வைத்திருக்கிறேன். உன் சிரிப்பில் நான் மகிழ்கிறேன். உனக்கு சகோதரன் இல்லை என்று நினைக்காதே. நான் உன் தந்தை, உன் நண்பன், உன் சகோதரன் போல உன்னுடன் நடக்கிறேன். பள்ளியில் நீ தனியாக உணர்ந்த நாட்களிலும், வீட்டில் உன் மனம் பாரமாக இருந்த நேரங்களிலும், யாரும் இல்லை என்று நீ நினைத்த அந்த கணத்தில் கூட நான் உன்னோடு இருந்தேன். மற்றவர்களுக்கு சகோதரர்கள் இருக்கலாம், ஆனால் உனக்கு என்னை விட நெருக்கமானவர் யாரும் இல்லை. நீ அழும்போது உன் கண்ணீரை நான் துடைக்கிறேன். நீ பயப்படும்போது உன் கையை பிடித்து சொல்கிறேன், பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன். உன் வாழ்க்கையில் நீ ஒருபோதும் குறைவானவன் அல்ல. நீ தனிச்சிறப்பானவன். உன்னை நான் மிகுந்த அன்போடு படைத்தேன். என் பிள்ளையே, நீ தனியாக இல்லை. நான் இருக்கிறேன் எப்போதும். என் அன்பான பிள்ளைகளே, மதிப்பெண்கள் உங்கள் மதிப்பை தீர்மானிக்காது. புஸ்தகத்தில் எழுதப்பட்ட எழுத்துக்களை விட உங்கள் இதயத்தில் நான் எழுதிய வாழ்க்கை பெரியது. ஒரு குழந்தை இப்போது சரியாக படிக்கவில்லை என்பதால் அவன் தோல்வியடைந்தவன் அல்ல. அவனுக்கு இன்னும் நேரம் தேவை. அந்த நேரத்தை நான் பார்த்துக் கொள்கிறேன். பெற்றோராகிய உங்கள் கண்ணீரை நான் பார்க்கிறேன். உங்கள் மனபாரத்தை நான் அறிவேன். என் பிள்ளையின் எதிர்காலம் என்ன என்று நீங்கள் பயப்படும்போது நான் சொல்லுகிறேன், பயப்படாதீர்கள். அவன் என் கைகளில் இருக்கிறான். ஒவ்வொரு குழந்தையும் ஒரே வேகத்தில் வளர வேண்டியதில்லை. ஒரே முறையில் புரிந்து கொள்ள வேண்டியதில்லை. நான் ஒவ்வொருவரையும் விதவிதமாகவும் அழகாகவும் படைத்தேன். இன்று புரியாத பாடம் நாளை வெளிச்சமாகும். இன்று தோல்வி போல தெரிந்தது நாளை சாட்சியாக மாறும். பிள்ளையே, நீ முட்டாளல்ல. நீ பயனற்றவன் அல்ல. நீ என் சித்தத்தில் உருவானவன். நீ முயற்சி செய்வதை நான் காண்கிறேன். பெற்றோர்களே, பிரார்த்தனையில் நீங்கள் விதைத்த கண்ணீர் வீணாகாது. உங்கள் பிள்ளைக்கான என் திட்டம் மதிப்பெண்களை விட உயர்ந்தது. என் சமயத்தில், என் வழியில், என் ஞானத்துடன் அவனுடைய வாழ்க்கையை நான் உயர்த்துவேன். அமைதியாக இருங்கள். நம்பிக்கையை விடாதீர்கள். நான் செயல்படுகிறேன். அன்பான என் மகனே, அன்பான என் மகளே, இன்று நீ சோர்ந்து உட்கார்ந்திருக்கிறாயா? உன் கண்ணீரை யாரும் பார்க்கவில்லையா? உன் வேதனையை யாரிடமும் சொல்ல முடியாமல் மனதுக்குள் அடக்கிக் கொண்டிருக்கிறாயா? நான் பார்க்கிறேன். நான் கேட்கிறேன். நான் உன்னுடன் இருக்கிறேன். நீ தனியாக இல்லை. இந்த உலகம் உன்னை மறுத்திருக்கலாம். உன் உறவுகள் உன்னை புரிந்து கொள்ளாமல் போயிருக்கலாம். நீ நம்பிய மனிதர்கள் உன்னை கைவிட்டிருக்கலாம். ஆனால் நினைவில் வை, நான் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன். நான் உன்னை மறக்க மாட்டேன். என் பிள்ளையே, நீ விழுந்ததைக் கண்டு நான் உன்னை குற்றம் சொல்லவில்லை. நீ தோற்றதைக் கண்டு நான் உன்னை நிராகரிக்கவில்லை. நான் உன்னை மீண்டும் எழுப்ப வந்தேன். உன் வாழ்க்கையை புதிதாக்க வந்தேன். இன்று நீ நினைக்கிறாய், என் வாழ்க்கை முடிந்துவிட்டது என்று. ஆனால் நான் சொல்றேன், இது முடிவு அல்ல. இது ஒரு புதிய தொடக்கம். என் பிள்ளையே, நீ இன்று சுமக்கும் பாரம் எனக்கு தெரியும்.
நீ இரவில் அழுத கண்ணீரையும் மௌனமாக நொந்த இதயத்தையும் நான் பார்த்திருக்கிறேன். நீ தனியாக இல்லை. உன்னை கைவிட்டதில்லை. உன் வாழ்க்கையில் நான் இன்னும் செயல்பட்டு கொண்டிருக்கிறேன். இன்று புரியாத வழி நாளை உன் சாட்சியாக மாறும். உன் பலவீனமே என் வலிமை வெளிப்படும் இடம். என்னிடம் வா. உன் சோர்வையும் பயத்தையும் என் பாதத்தில் வைத்துவிடு. நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். இன்னும் கொஞ்சம் பொறுத்திரு. நான் உன் கையை பிடித்து நடத்துகிறேன். உன் வாழ்க்கையில் வரும் ஒளி உன்னை மறுபடியும் புன்னகைக்கச் செய்யும். அன்பான என் மகனே மகளே, நீ சோர்ந்து போயிருந்தாலும் பயந்து கொண்டிருந்தாலும் நான் உன்னோடு இருக்கிறேன் என்று நினை. உன் கண்ணீரை நான் காண்கிறேன். உன் வேதனையை நான் அறிகிறேன். உன்னை யாரும் புரிந்து கொள்ளாத நேரங்களிலும் நான் உன்னை முழுமையாக புரிந்து கொள்கிறேன். பயம் கொள்ளாதே. உன் பாரங்களை என் மேல் வைத்துவிடு. நான் உனக்கு ஓய்வையும் சமாதானத்தையும் தருவேன். நீ தனியாக இல்லை. நீ மதிப்பற்றவன் அல்ல. நீ என் அன்புக்குரிய பிள்ளை. இன்றைய இருள் நாளைய வெளிச்சமாக மாறும். நம்பிக்கையை விடாதே. என் அன்பு உன்னை ஒருபோதும் விட்டு விலகாது. நான் உன்னை நேசிக்கிறேன். என்றென்றும் உன்னோடு இருப்பேன்.